உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மற்றும் ஒரு அண்மை செய்தி, பஞ்சாயத்து பகுதிகளில் கடைகள் நடத்த உரிமம் பெறுவதில் சிக்கல் நிலவுவதாக வணிகர்கள் மனு அளித்திருந்த நிலையில் கிராமப்புற பஞ்சாயத்து பகுதிகளில் உள்ள சிறு குறு கடைகளுக்கு உரிமம் தேவையில்லை என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய சிறு குறு கடைகளுக்கு தொடர்ச்சியாக வரி நகராட்சி மற்றும் மாநகராட்சி சார்பில் விதிக்கப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையிலே தற்போது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு வணிகர்களுக்கு உரிமம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எதிர்க்கட்சி சார்பில் கூறப்பட்டிருந்தது. அதாவது இந்த சிறு குறு தொழிலுக்காக கிராமப்புறம் மற்றும் ஊராட்சியில் இருக்கக்கூடிய கடைக்காரர்களுக்கும் வசூல் செய்யும் பட்சத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று பல்வேறு விஷயங்கள் எதிர்க்கட்சி சார்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசு அது தொடர்பாக விரிவான விளக்கத்தை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கத்தின் அடிப்படையில் கிராமப்புற சிறு வணிகர்களுக்கு உரிமம் தொடர்பாக எந்த ஒரு கட்டணம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிராமப்புற பஞ்சாயத்து பகுதியில் உள்ள சிறு குறு கடைகளுக்கு உரிமம் தேவையில்லை என்றும் அதில் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் சார்பில் இதை குற்றச்சாட்டாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பிரச்சாரத்தின் போதே அதை குற்றச்சாட்டாகவும் வைத்தார். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பகுதியில் உள்ள சிறு குறு தொழிலாளிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் உரிமம் வழங்குவது குறித்து. எனவே அவர்கள் இந்த உரிமம் வழங்குவதை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். அது மட்டுமல்லாமல் இது உரிமம் அல்ல, அடிப்படையில் ஒரு கடை ஒரு கிராமத்திலேயோ பஞ்சாயத்திலேயோ ஊராட்சி பகுதியில் இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து யூனியனில் அதுக்கான அனுமதி பெற வேண்டும் என்பது இயல்பாகவே தமிழக அரசினுடைய சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல்தான். எனவே அது கட்டணமாக மாறி உரிமமாக இருக்கும் பட்சத்தில் அது கட்டணமாக மாறிவிடும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு கட்சிகள் அதற்கான முன்னெடுப்பையும் அதற்காக கடும் எதிர்ப்பையும் தெரிவித்து வந்தார்கள். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு இது குறித்து விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கிராமப்புற பஞ்சாயத்து பகுதியில் உள்ள சிறு குறு கடைகளுக்கு உரிமம் தேவையில்லை என்றும் தமிழ்நாடு அரசு கூறப்பட்டிருக்கிறது. மேலும் உரிமம் பெறாத பட்சத்தில் அந்த கடைகள் எவ்வாறு இயங்குகிறது என்பது பல்வேறு அரசுக்கு தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உரிமமானது ஒவ்வொரு கடைகளுக்கும் வழங்கப்படும். ஆனாலும் கூட பல்வேறு எதிர்ப்பு வந்த நிலையில் அத்தகைய உரிமம் தேவையில்லை என்று கூறப்படுகிறது. நகராட்சி மற்றும் மாநகராட்சி இருக்கக்கூடிய அந்த அனைத்து கடைகளுக்கும் தான் உரிமம் தொடர்பாக தற்போது அரசு விளக்கம் அளிக்கிறது என்றும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு வணிகர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் அத்தகைய உரிமங்கள் முழுமையாக நீக்கப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக அந்த கிராமம் மற்றும் ஊராட்சி உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சிறு குறு வணிகர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த உரிமம் தொடர்பாக தற்போது தமிழ்நாடு அரசு ஒரு முழுமையான விளக்கத்தை அறிவித்து அதற்கான கட்டணங்களும் மற்றும் உரிமம் தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.